ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான ரொம்பவே இருண்ட காலம் சொல்லலாம். அந்த காலகட்டத்துல நிறைய மக்களை துன்படுத்திருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகளை கைது பண்ணிருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியா ஹிட்லர் போல ஒரு சர்வாதிகாரம் கொண்ட நாடா இருந்துச்சு. இதெல்லாம் எப்படா இந்தியாவில் நடந்துச்சு பிரிட்டிஷ் காலத்துல கேட்கலாம். இல்ல, ஜூன் 25, 1925 इंदिरा गांधी प्रधानमंत्री இருக்கும்போது या कोई भी सरकार जो सरकार है देश के स्थायित्व को कैसे खतरे में पड़ने दे सकती है. அந்த எமர்ஜென்சி பாஸ் பண்ண டைம்ல இந்தியாவே ரொம்ப மோசமான விஷயங்கள் செஞ்சுச்சு. ஏன் இந்திரா காந்தி இப்படி பண்ணணும்? ஃபுல் டீடைல் வியூவோட வீடியோ நம்ம பார்க்கலாம். राष्ट्र के हित में न राष्ट्र के. बहुत दिनों से इन घटनाओं को हम अत्यधिक धैर्य से देखते रहे. अब हमें इनके नए அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பு செலுத்தின அன்பான அன்பு வணக்கம். ஏஸ்தர்ஸ்க்கு வெல்கம். சரி, ஓகே. எமர்ஜென்சினா என்ன? எமர்ஜென்சினா ஒரு தேசிய அவசர நிலை. ஒரு நாட்டுக்கே பெரும் விபத்து, பெரும் துயரம், இல்ல ரொம்ப பெரிய போர் ஏதோ நடந்துச்சுன்னா அந்த எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஆர்டிகல் 352 படிதான் இந்த எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த எமர்ஜென்சி டைம் எப்படி இருக்கும்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ மக்களோட அதிகாரம் எல்லாம் பறிக்கப்படும், ஸ்டேட்டோட அதிகாரம் எல்லாம் பறிக்கப்படும், எல்லாமே ஒரு ஆளுமை கீழே தான் நடக்கும். இந்த ஆர்டிகல் 352னா என்ன? இந்த ஆர்டிகலுக்கு பேரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. அதாவது டைரக்டா ஜனாதிபதி, அதாவது நாட்டு பிரசிடென்ட் கீழே ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க கண்ட்ரோல்ல வரும். இந்த எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கேபினட், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இது 2 கட்சி ஒப்புதலோட தான் பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பாஸ் பண்ணணும். இதுல எந்த ஒரு கட்சி எமர்ஜென்சி வந்து எதிர்த்தாலும் இந்த எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துல ரத்தாயிரும். இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி எப்பெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 1962ல சைனா வாரில் நடந்திருக்கு, 1971ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வாரில் நடந்திருக்கு, 1975ல இந்திரா காந்தி டைம்ல இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, அண்ட் 1978ல அகமதாபாத்ல வந்துட்டு மறுபடியும் எமர்ஜென்சி பாஸ் பண்ணாங்க. 1975 முன்னாடி அந்த எமர்ஜென்சி எல்லாமே பாத்தீங்கன்னா வாருக்காகவும் அந்த பிரச்சனைக்காக மட்டும் தான், கலவரத்துக்காக மட்டும் தான் எமர்ஜென்சி பாஸ் பண்ணிருக்காங்க. பட் 1975ல இந்திரா காந்தி பாஸ் பண்ண அந்த எமர்ஜென்சி ரொம்பவே டிஃப்ரெண்டான எமர்ஜென்சி. அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு எமர்ஜென்சியை பாஸ் பண்ணணும்? 1971 லோக்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸ் பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியும் ராஜ் நாராயணனும் எதிர்கட்சியில் நிக்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா ராஜ் நாராயணன் 1,10,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இந்த ஓட்டுல தான் பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ராஜ் நாராயணன் சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடுறாரு. இந்திரா காந்தி நிறைய ஃப்ராட்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த ஓட்டு எல்லாமே உண்மையான ஓட்டு கிடையாது, இது எல்லாமே பொய் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ராட் பண்றாங்க. கோர்ட்டுமே இந்த கேஸை எடுத்து மனு எடுத்து பாத்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கும் போது கவர்மெண்ட் அதிகாரிகள், அதாவது அப்போ உள்ள எலெக்ஷன் அதிகாரிகள் எல்லாமே இந்திரா காந்தி, அதாவது ஆளும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்திரா காந்தி வின் பண்ணிருக்காங்கன்ட்டு எல்லாரோட சொல்லிட்டு பாசிட்டிவ் அமையுது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் வைக்கிறாங்க. இந்திரா காந்தி அடுத்து வர 6 வருஷம் எந்த ஒரு எலெக்ஷன்லயும் அவங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் அறிவிக்க கூடாது, அவங்க வந்து தகுதியில்லா கேண்டிடேட் அடுத்த 6 வருஷம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா இல்ல, ஒரு 6 வருஷம் தான் இருக்காங்க. பட் இதனால பெரும் கோபம் அடைஞ்ச காங்கிரஸ் தலைவர்களும் இந்திரா காந்தியும் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. உடனே இந்தியா ஃபுல்லா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும். ஏன் இதுக்கெல்லாம் தெரியல, உடனே ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லா கலவரமும் மத்த கட்சியோட குமரல்களும் அதிகமா இருந்துச்சு. இது என்னதான் ஆனாலும் சரி, இந்த இந்தியால இன்னைக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி முடிவு பண்றாங்க. இதெல்லாம் முடிவு பண்ண உடனே ஜூன் 25, 1975 இந்திரா காந்தி பிரசிடென்ட்டுக்கு இந்தியாவுக்கு மிக பெரிய அபாயம் வந்துட்டு இருக்கு. இந்த அபாயம் வந்துச்சுன்னா இந்தியாவை ரொம்ப யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்காக நீங்க ஜனாதிபதியான நீங்க இந்தியாவுக்கு எமர்ஜென்சி உடனே பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஜனாதிபதியும் இந்தியாவுக்கு எமர்ஜென்சி உடனே பாஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் மேல பீப்புள்ஸ் நாடு ஃபுல்லா கைது செய்யப்படுறாங்க. அதாவது இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எமர்ஜென்சி நியூஸ் வந்துட்டு இந்த இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு அகைன்ஸ்டா அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கரண்ட் சப்ளை கட் பண்றாங்க, பேப்பர் பிரிண்ட் ஆகாம தடுக்கிறாங்க, பேப்பர் எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம தடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாடு ஒருத்தன் கண்ட்ரோல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாடு முழுவதுமே அவங்க எதிர்த்து யாரு என்ன கேள்வி கேட்டாலும் உடனே அரெஸ்ட், ஜெயில். இது மட்டும்தான் இந்திரா காந்தி ஆட்சிக்கு நடத்திக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட இத ஒரு சர்வாதிகார ஆட்சினே பாத்தீங்கன்னா உலக அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இந்தியாவை ஒருத்தன் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த டைம்ல மக்கள் இவ்வளவு விஷயமான இவ்வளவு பெரிய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை, ஃபேஸ் பண்ணதில்லை. பட் இந்த டைம் மக்கள் ஃபேஸ் பண்ற விஷயம் ரொம்பவே துரதிருஷ்டவசமா இருந்துச்சு. அவங்களோட தாங்கவும் முடியல. கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் இந்திரா காந்தியோட பையனான சஞ்சய் காந்தி 1975 இருந்து 77க்குள்ள டெல்லிய புதுப்பிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நகரமா மாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஆக்கிரமிப்பட்ட இடங்கள், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஸ்லம்ஸ காலி பண்ணி வச்சாரு. ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை உரிமை நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு டெல்லிய புதுப்பிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இதெல்லாம் ஆக்கிரமிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் சஞ்சய் காந்திக்கு அபிஷியலா எந்த ஒரு போஸ்டிங் கொடுக்கல. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்த்து அந்த மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த ப்ரொட்டஸ்டுக்கு எதிராக அப்ப நடந்துட்டு இருந்த ஆட்சி ஃபயரிங்ன்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு எக்கச்சக்கமான அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 மக்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பதிவாயிருக்கு. பட் அப்படிதான் ரிப்போர்ட் யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களோட பிரச்சனை அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நியூஸையே வெளியுறவுக்கு போக விடாம பிளான் பண்ணி அந்த ஒட்டுமொத்த டெல்லியில இருக்க ஸ்லம்மை தூக்கி டெல்லியை புதுமையாக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 மக்களை யமுனா நதிக்கரைக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பே இல்லாத நதிக்கரைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்லம் டெமாலிசேஷன், மாஸ் ஸ்டெரிலைசேஷன் பத்தி ஒரு தனி வீடியோ போடலாம். கண்டிப்பா சீக்கிரம் அதை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் 1977 நடந்த எலெக்ஷன்ல இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் படு தோல்வி அடைஞ்சாங்க. இது வரைக்குமே காங்கிரஸ் அப்படி ஒரு தோல்வியை எலெக்ஷன்ல சந்திச்சதே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய தோல்வி அவங்க பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கவர்மெண்ட் நம்மளுக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆன ஜனதா கட்சிக்கு தன்னோட ஓட்டை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. என்னதான் இந்திரா காந்தி நேரு பிரதமரா இருக்கும்போது நிறைய நாட்டுக்கு நல்ல விஷயம் பண்ணாலும் இந்த எமர்ஜென்சி டைம்ல அவங்க பண்ண விஷயம் ஒட்டுமொத்த அவங்க பண்ண நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நாட்டு மக்களுக்கு ஒரு தப்பான புரிதலை எடுத்து அவங்கள வேற கட்சி கிரியேட் பண்ற அளவு கொண்டு போயிருச்சு. பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு நல்ல தலைவர்னு போர்ட்ரேட் ஆன ஒருத்தவங்க தன்னோட சுயலாபமா இல்ல தன்னோட ஒரு செல்ஃபிஷ் மைண்டா என்னன்னு தெரியல. பட் அந்த பீரியட்ல மட்டும்தான் அவங்க அப்படி இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. முன்னாடி எக்கச்சக்கமான நல்லது இந்தியாவுக்கு பண்ணிருக்காங்க டெவலப்மெண்ட்காக. பட் அந்த டைம்ல ஒரு ஹிட்லருக்கு நிகரான ஆட்சியை இந்தியாவுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோட நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.